I'm principal of Marine Engineering College. இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. இட்ஸ் க்ளோஸ் டு த ஏர்போர்ட், 4 to 5 கிலோமீட்டர்ஸ் ஏர்போர்ட்டில் தூத்துக்குடி ஹைவேல இருக்குது. அந்த காலேஜ் வந்து சின்ஸ் 1999 இந்த காலேஜ் இருக்குது. அட் ப்ரெசண்ட் வி ஆர் ரன்னிங் 3 courses. நான் தனித்தனியாக சொல்லிடுறேன். ஒன்று இது கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ். இது வந்து 1 year ப்ரோக்ராம், ஒரு வருஷம் படிக்கிறது. இது யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னா பிஇ மெக்கானிக்கல் அல்லது பிஇ நேவல் ஆர்கிடெக்சர், இந்த 2 கோர்ஸ் பண்ணியிருந்தவங்க, இந்த டிகிரி முடிச்சிருந்தவங்க இந்த 1 year கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணலாம். இல்லை 50% ஆஃப் மார்க் இருக்கணும் இன் ஆல் த சப்ஜெக்ட். அண்ட் அதே மாதிரி இனி இங்கிலீஷில் வந்து ஷுட் பி மோர் தென் 50% இருந்தவங்க. அண்ட் ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. அண்ட் திஸ் அந்த இஃப் யூ கம்ப்ளை த ஏஜ் க்ரைட்டீரியா இவங்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸை படிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் கோர்ஸு. நம்ம காலேஜில் வந்து 1 year யூ ஹாவ் டு ஜாயின், நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும். 1 yearக்கு அப்புறம் ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் த 1 year நீங்கள் வந்து ஆன்போர்டு ட்ரைனிங் 6 months ஆன்போர்டு ட்ரைனிங் போடணும். ஸோ ஆன்போர்டு ட்ரைனிங் 6 months, இங்கே வந்து 12 months, தட் இஸ் 1 year காலேஜில். 6 months வந்து ஆன்போர்ட் ட்ரைனிங் அதை பண்ணிவிட்டு வந்து யூ கேன் அப்பியர் ஃபார் எக்ஸாம். எப்படின்னா காம்பிடென்சி எக்ஸாம், அதாவது நம்ம 4th engineer எக்ஸாம்னு சொல்லுவோம். MEO மெரைன் இன்ஜினியரிங் ஆஃபீஸர் கிளாஸ் 4 எக்ஸாம். அந்த எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆனதுக்கப்புறம் யூ கேன் சேல் எஸ் அ 4th engineer. இதில் வந்து எப்படி இருக்கும் ரேங்க் வைஸ் அப்படின்னா, GMEயில் ஃபஸ்ட்டு நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது ஜூனியர் இன்ஜினியராக நீங்கள் சேல் பண்ணுவீங்க. சேல் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஆஃப்டர் த ரெக்வயர்டு மேண்டேட்ரி CTEM அது பண்ணதுக்கப்புறம் யூ வில் கம் ஹியர் டு ஷோர் அண்ட் யூ வில் ரைட் த காம்பிடென்சி எக்ஸாம். அந்த காம்பிடென்சி எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ வில் சேல் எஸ் அ 4th engineer. அதுக்கப்புறம் we have to do the selling as 4th engineer. அதுக்கப்புறம் ரெக்வயர்டு CTEM வந்ததுக்கப்புறம் யூ ஷுட் அப்பியர் ஃபார் 2nd engineer எக்ஸாம். அது காம்பிடென்சி எக்ஸாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸாம். ஒவ்வொரு எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா நமக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடென்சி COC இஷ்யூ பண்ணுவாங்க. அது இப்போ 2nd engineer-ஆக ஆஃப்டர் த சேல் பண்ணதுக்கப்புறம் யூ ஹாவ் டு அப்பியர் ஃபார் சீஃப் இன்ஜினியர் எக்ஸாம், அதுவும் காம்பிடென்சி எக்ஸாம். ஸோ த GME கோர்ஸ் படித்து வந்தால் ஃப்ரம் ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து யூ கேன் பிகம் அ சீஃப் இன்ஜினியர். ஸோ இதில் வந்து நல்ல கேரியர் க்ரோத் இருக்குது. சேலரி இஸ் மோர். அதே மாதிரி யூ வில் கெட் NRI டேக்ஸ் பெனிஃபிட். You cannot compare the salary of chief engineer on board ship and chief engineer in the hotel industry or in any other power plant. So that is the more advantage in this maritime industry la irukku. So approximately in all the ships more than $13,000, $14,000. It depends of the type of the vessel, experience of the chief engineer. So in the GME course படிச்சு வந்தா from junior engineer you can travel up to chief engineer. அண்ட் ஆஃப்டர் தேட் ஆல்சோ அதுக்கப்புறமும் நீங்கள் சேல் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஷோருக்கு வந்தாலும் யூ ஹாவ் அ ஆப்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட், வெசல் மேனேஜர், அப்புறம் லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாம், சிமுலேட்டர் கிளாஸஸ் எடுக்கலாம். தெர் ஆர் மெனி அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து இட் இஸ் அபவுட் கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். அடுத்த ஒரு கோர்ஸ் அது வந்து எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் கோர்ஸ். இது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா பிஇ எலக்ட்ரிக்கல் இல்லை டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள்இ இவங்க படித்தவங்க இதெல்லாம் படிக்கலாம். இதுக்கும் எலிஜிபிலிட்டி, ஏஜ் க்ரைட்டீரியா, எலிஜிபிலிட்டிஸ் பிஇ எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. அண்ட் முக்கியமானது எல்லா கோர்சஸ்க்கும் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு பி மெடிக்கலி ஃபிட். மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு டாக்டர்ஸ்லேருந்து யூ ஹாவ் டு பாஸ் த மெடிக்கல் டெஸ்ட். அந்த டாக்டர் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம வந்து ஈவன் தோ யூ ஆர் எலிஜிபிள், ஏஜ் இருந்தாலும் மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் அட்மிட் இன் த கோர்ஸ். ஓகே, நான் கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ETO கோர்ஸ். ETO கோர்ஸ் வந்து டிப்ளமோ பிஇ எலக்ட்ரிக்கல் நான் சொன்ன மாதிரி அவங்க 4 months கோர்ஸ். GME வந்து 1 year, ETO வந்து 4 months. இந்த 4 months கோர்ஸை பண்ணிவிட்டு இவங்க வந்து ஆன்போர்டு ட்ரைனிங் போகணும். ஆன்போர்டு ட்ரைனிங் வந்து 8 months ஆன்போர்டு ட்ரைனிங். அப்போ 8 months நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு when you come back here you can go for the competency exam. அதுக்கப்புறம் once you get the ETO electro technical officer COC வந்ததுக்கப்புறம் then you can go promote. you can முதல்ல ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராக போடுவாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸராக போடுவாங்க. ஸோ ETO பேட்சில் வந்து நீ வந்தீங்கன்னா மேக்ஸிமம் யூ கேன் கம் அப் டு எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர்.
GMEல you can become up to chief engineer. அதுக்கப்புறம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் சேல் பண்ண சிறப்ப when you become a senior most people you get more opportunity in shore also, yard ஷிப் யார்டில் ஏதாவது வேலைக்கு போகலாம், ஷிப் பில்டிங் யார்டில் போகலாம், இன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் போகலாம், இல்லை மேரிடைம் இன்ஸ்டிடியூட்டில் சொன்ன மாதிரி டீச்சர் ஃபேக்கல்ட்டியாகவும் போகலாம் எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு. இது அபவுட் த ETO கோர்ஸ். இதுலேயுமே யூ வில் கெட் மோர் சேலரி, NRA பெனிஃபிட்டு, டேக்ஸ் பெனிஃபிட் எல்லாமே ETO கோர்ஸுக்கும் இருக்குது. அண்ட் ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் இட் இஸ் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் இது படிக்கலாம். 50% மார்க் இருக்கணும், எலிஜிபிலிட்டி மார்க். அண்ட் இங்கிலீஷில் அது நான் சொன்ன மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே 50% மார்க் இஸ் மேண்டேட்ரி. அது முடிச்சதுக்கப்புறம் யூ வில் கோ அஸ் ஆர்டினரி வைப்பர், ட்ரெயினி வைப்பர், ஆர்டினரி சீமன், அந்த மாதிரி ஒரு 6 months ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து then you can apply for the watch keeping certificate. நீங்கள் MMDன்னு சொல்லுவோம் நம்ம, DG ஷிப்பிங் கீழே we have got a mercantile marine department office. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, ஸோ அதே மாதிரி கொச்சினில் இருக்குது, கேரளாவில், அது பாம்பேயில் இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, சம் ஆஃப் த ஆந்திராவில் கூட இருக்குது. ஸோ இந்த பிளேசஸ்லாம் போய் உங்கள் நீங்கள் படித்த ப்ரீசி எங்கள் காலேஜில் படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு, எந்த ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்கள் சிடிசிங்கிறது வந்து என்னென்னா கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். அதில் வந்து இந்த ஸ்டாம்பிங்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் எந்த ஷிப்பில் என்றைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எப்போ சைன் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் நம்ம ஆன்போர்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கு. இதெல்லாம் வச்சு ஃபீஸ்லாம் கவர்மெண்ட்டோட ஃபீஸ்லாம் கட்டி நம்ம எக்ஸாம் எழுதுவோம். மெர்கண்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட்டில் புக் பண்ணி எழுதினதுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வி வில் கெட் வாட்ச் கீப்பிங். மற்ற கோர்சஸுக்கெல்லாம் யூ வில் கெட் த COC, அதான் சர்டிஃபிகேட் ஆஃப் காம்படென்சி. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறது. வேலிடிட்டி பீரியட் இருக்கும், 5 years இருக்கும். 5 years முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் அடுத்த ரேங்க்குக்கு போகும்போது அடுத்த புது COC கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து மேரிடைம் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லதை விட வேர்ல்டு IMO இஸ் ப்ரொமோட்டிங் த உமன் எம்பவர்மெண்ட். ஸோ ஆன்போர்ட் ஷிப் உமனுக்கு ஈக்குவலாக மென் ஆர் டாமினேட்டிங் நவ் இந்த மேரிடைம் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி உமனும் வில் ஹாவ் டு பிரிங் அப் இந்த மேரிடைம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நீங்கள் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் கவர்மெண்ட் இஸ் கிவிங் அபவுட் 1 lakh about the fees which you have paid already. So basically to promote the women into the maritime industry. இப்போ நிறைய there are many chief engineers, many masters எல்லாம் there are coming up. Already இந்தியாவில் கூட கேரளாவில் there is one captain famous called Radhika Menon. I think they are in one of the reputed shipping companiesல இருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி கீன் அண்ட் மெனி ஆஃப் த கேர்ள்ஸ் ஈவன் எங்கள் காலேஜிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் படிக்க வர்றாங்க. ரீசெண்டாக கூட எங்கள் காலேஜில் கேடட் பலக் சௌஹான் ஷீ இஸ் ஃப்ரம் ஹிமாச்சல். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் இன் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அவங்க வந்து எங்கள்கிட்ட ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் படிச்சிருந்தாங்க. அதில் வந்து எக்ஸாம் எழுதினதில் ஷீ came out to be the topmost in the exam conducted by the board of examination. So that is also a proud moment. அதே மாதிரி there are many histories. அதே மாதிரி ஒரு 4-5 பேர் கேர்ள் கேடட்ஸ் எங்கிட்ட படித்தவங்கெல்லாம் வந்து they have come out in a merit and they have got a scholarship by from the DG shipping. அது இல்லாமல் from other local unions also they are also promoting women into this. அதே மாதிரி since our college is in Madurai, we are not far from Tuticorin. It's about 140-150 kilometers before Tuticorin. So our Indian government has recently signed an MOU to have a shipbuilding yard. 2 shipbuilding yard வரப்போகுது. ஸோ நிறைய பேத்துக்கு ஷிப்பிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். ஷிப் பில்டிங் கோர்சஸ், வெல்டிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், ரீப்பேர்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் நிறைய மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். மெரைன் படிக்கிறவங்களுக்கு growth is definitely you will have a good future. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ விஷன் லைக் 2030
விஷன் இருக்குது. அது மாதிரி 2047 இஸ் அ பிக் விஷன். தட் இஸ் நம்ம இண்டிபெண்டன்ஸ் 1947 அடுத்த ஒரு 100 years 2047 we have to become one of the world biggest in the maritime industry in the tonnage wise அப்படிங்கிறது என்னென்னா ஷிப் ஒவ்வொரு ஷிப்புக்கும் ஒவ்வொரு டன்னேஜ் இருக்கும். ஸோ we want to increase the tonnage size which is registered under the Indian flag. ஸோ அதுவும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் is working on it. So in future in another 5-10 years India will become very master or leading in the maritime field as well as in the maritime industry. இல்லை வந்து nowadays there are a lot of research going on in automation, digitalization, smart shipsலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் olden days இப்போ ஒரு மிஷினரி இருக்குன்னா நம்ம பக்கத்தில் போய் தான் மிஷினரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வால்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஷிப்ஸில் we can operate from ரிமோட்டுன்னு சொல்கிறத விட ரிமோட்டுன்னா ஷிப்லேயே ரிமோட்டில் இல்லை, ஃப்ரம் த ஷோர் யூ கேன் கண்ட்ரோல் த ஷிப். ஸோ அந்த மாதிரிலாம் வரப்போகுது. ஸோ மெனி ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். சின்ன அன்மேன்டு வெசல்ஸுங்கிறாங்க, கம்ப்ளீட்டாக அன்மேன்டு அந்த மாதிரி இருக்கும். பட் இமிடியேட்லி இட் வில் நாட் கம், பட் இன் அ ஸ்லோ ஃபேஸ் இட் வில் கம். அண்ட் அதர் தேன் திஸ் முன்னாடிலாம் நம்ம ஷிப்புக்கு போனோம்னா வீட்டை விட்டு தனியாக போவோம், இப்போ கம்யூனிகேஷனே இருக்காது, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எனி டைம் இன்டர்நெட் இஸ் அவைலபிள் ஆன் போர்ட் ஷிப், யூ ஆர் இன் டச் வித் ஃபேமிலி ஆல்வேஸ். ஸ்டார்லிங்க்குங்கிறது ஒரு இட்ஸ் அ பிக் இன்டர்நெட் ப்ரொவைடர் we have nowadays in all the ships, எல்லா ஷிப்ஸ்லையுமே இருக்குது. that is also a good advantage in the field. Other than this in the field வந்து definitely you will earn lot of money compared to any other industry. அண்ட் இதில் வந்து இஃப் யூ கோ டு ஃபாரின் ஃப்ளாக் வெசல், ஃபாரின் ஃப்ளாக்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஷிப் இருக்குது, அதை நம்ம ஹாங்காங்லேயோ சிங்கப்பூர்லேயோ இல்லை பனாமா மார்ஷல் ஐலாண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆஸ் பர் த பாலிசி ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் த சேலரி டு பி பெய்டு டு த ஷிப்ஸ் க்ரூ இன் யூஎஸ் டாலர்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூஎஸ் டாலர்ஸ் ரேட் இஸ் மோர் தென் 93-94 ஃபார் $1. ஸோ இன் தட் மணி வென் யூ பிரிங் டு இண்டியா இட்ஸ் அ ஹியூஜ் மணி. இதில் வந்து ஒரே கன்வீனியன்ட், ஒரே இண்டஸ்ட்ரி, 6 months நீங்கள் ஆன்போர்டில் இருப்பீங்க, 6 months you are completely free, no commitments. That is the biggest advantage in this industry. அது இல்லாமல் you all know that we have come across the COVID era. COVID 2019 வந்தது. ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி has stopped, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. the only industry was running without stopping is the maritime industry. இதுதான் you name whatever from mobile phones, chocolates, whatever medicines, everything is being transported by the containers. So that helped during the COVID era. So definitely there is a big future and there is going to be digitalization, automation, smart ships. You can sit in an office and you can control the ships. Those days are not very far, it's very coming soon. ஸோ நம்ம படிக்கிற படிப்பு வந்து அதர் தேன் தட் we have to prepare our own skills into artificial intelligence, digitalization, electronics. Nowadays we are more into electronics than into mechanical. ஸோ முன்னாடிலாம் வந்து it is like purely mechanical. Now it is slowly we are going towards the electronics. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் படிக்கும் போது definitely will have a more advantage, more value in the with respect to the maritime industry. Usage of AI. இப்போ எக்ஸாம்பிள் வந்து now imagine now this is the ship. நம்ம ஷிப்பில் இருக்கிறோம். இப்போ வந்து மெஷினரிஸ் இருக்குது, ஹீட் இருக்குது, ஏர் இருக்குது, ஆயில் இருக்குது. ஸோ எனி டைம் தேர் மைட் பி அ ஃபயர் ஹசார்ட். அப்போ என்ன பண்ணோம், நம்ம சென்சார்ஸ் இருக்குது. அப்போது சென்சார்ஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். ஒன்று நம்ம மேனுவலாக போய் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணி ஃபயராக ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன இஃப் இட் இஸ் அ ஸ்மால் ஃபயர். இப்போ பெரிய ஃபயராக இருந்ததுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வி ஹாவ் டு ரிலீஸ் த ஃபிக்ஸ்டு CO2 சிஸ்டம். CO2 சிஸ்டம் வச்சுருப்போம் ஃபயர் ஃபைட்டிங். இப்போ ஏஐ வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா, மேபி வி ஹாவ் அ ஃபிக்ஸ்டு ரோபோட் இன்ஸ்டெட் ஆஃப் மேன் இன்டர்ஃபேஸுக்கு பதிலாக ரோபோட் இருந்து இட் வில் ஆக்ட் இன் பிகாஃப் ஆஃப் த ஹியூமன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணோம். இட் வில் சப்ரஸ் த ஃபயர் இமிடியட்லி பிஃபோர் இட் கெட்ஸ் வெரி பிக். அது ஒன்று பண்ணலாம். அப்புறம் ஏஐயில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்மார்ட் லைஃப் ஜாக்கெட் கொண்டு வரலாம், ஸ்மார்ட் ஹெல்மெட் கொண்டு வரலாம். அது மாதிரி இப்போ வந்து நான் இப்போ ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், இதே மாதிரி சில ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் இருக்குது.
இப்போ ஒரு மிஷினரியில் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஷிப் வந்து ஸ்டாப் ஆகிருக்குது நடுக்கடலில், வி ஹவ் ஸ்டாப்ட், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகலை. பட் we have a technicians, we have a expert, we have other people staying in the shore. அப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன், இட் இஸ் நாட் ஒர்க்கிங், இட் இஸ் நாட் ஸ்டார்டிங்னு சொல்லதை விட, இஃப் யூ வியர் தட் ஸ்மார்ட் கிளாஸஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் digitalization, internet, they can actually see the scenario what is on board ship. அதை பண்ணிவிட்டு they can guide us, ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணி they can guide us to get the problem solved. ஸோ அதே மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் நிறைய இருக்குது வித் ஹெல்ப் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் இப்போலாம் வந்து ட்ரபுள் ஷூட்டிங்லாம் கூட ஏஐ இஸ் ஹெல்பிங் அஸ். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ மெஷின், த மெஷின் இஸ் நாட் ஸ்டார்டிங். ஸோ வாட் ஆல் த ப்ராப்ளம்ஸ், ஸோ வாட் ஆல் த திங்ஸ் டு பி செக்ட், ஸ்டெப் வைஸ் இட் கேன் எக்ஸ்பிளைன் அஸ். முன்னாடிலாம் நம்ம வந்து மேனுவலில் எழுதியிருப்பாங்க, மேனுவல் எடுத்து ரெஃபர் பண்ணணும், புக் எடுத்து பார்க்கணும். ஸோ நவ் இட் இஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. யூ ஆல் நோ தட் எவ்ரிபடி இஸ் யூஸிங் ஏஐ நவ். ஸோ த ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி problem solving. Definitely AI is going to be a big role in it. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால மற்ற ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேத்துக்கு வேலை போகுது, நிறைய பேத்து வீட்டுக்கு மீன்ஸ் அந்த மாதிரி சடன் இம்பேக்ட்லாம் நம்ம ஃபீல்டில் மேரிடைம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் ஒரு ஷிப்பை கம்ப்ளீட்டாக அன்மேன்டு, இப்போ எப்படி ஹியூமனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் ஏஐ பண்ணுதோ, அதே மாதிரி ஷிப்பை ரன் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிற கொஷின் கேட்டால் எஸ், வி கேன் டூ இட். பட் நாளைக்கோ நாளை கழிச்சோ, பட் இட் வில் டேக் டைம். ஏன்னா ஷிப்லாம் தெரியும், தெர் ஆர் ஷிப்ஸ் சின்ன சைஸ் வெசல்ல இருந்து, மீன்ஸ் ஒரு 40-50,000 tons ஆஃப் கார்கோ கேரி பண்ணுறதுலேருந்து 4 lakh 5 lakh 6 lakhs வரைக்கும் கேரி பண்ணுற கார்கோஸு, கண்டெய்னர்ஸு, டன்ஸ் ஆஃப் கார்கோ, பெரிய பெரிய கண்டெய்னர்ஸு நிறைய கொண்டு போகிற மாதிரிலாம் ஷிப் இருக்குது. ஸோ என்ன வரும்னா ஏஐ வர்றதுனால இப்போ இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்ராக்சிமேட்டாக ஒரு ஷிப்பில் வந்து 22-23 பீப்புள் இருக்கிறாங்கன்னா, ஃப்ரம் 23லேருந்து வி வில் கம் டவுன் டு மேபி 19-18 அந்த மாதிரி. ஸோ தென் ஓவர் த பீரியட் ஆஃப் 4 years 5 years it will come down to maybe 10-11, then will come down to 5, then slowly only it will become unmanned. இப்போதைக்கு வந்து ஏஐனால் இந்த அனதர் ஒரு 4-5 வருஷத்தில் என்ன ப்ராப்ளம் வரலான்னா, நியர் கோஸ்டல் வெசல்ஸ், சின்ன சின்ன வெசல்ஸ், இப்போ டக் போட் இருக்குது, போர்ட் ஆப்ரேஷன் வெசல்ஸு, அப்புறம் அந்த ரிசர்ச் வெசல்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன வெசல்ஸு, இதிலலாம் வந்து சப்ளை வெசல்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து ஏஐ மூலமாக ஃபுல்லாக டிஜிட்டலாக அன்மேன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தட்ஸ் வே ஐ எம் சேயிங் த சான்சஸ் ஆர் தேர். கண்டிப்பாக வருமாங்கிறதுலாம் இல்லை, ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஷிப்பில் இருக்கிறோம், ஒரு இடத்துலேருந்து பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி ட்ராவல் பண்ணுறோம், மிஷினரி பிரேக் டவுன் ஆகுது. ஸோ ஹியூமன் இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது டு ஃபிக்ஸ் இட். ஸோ அந்த மாதிரிலாம் வருமா, இல்லை அது மாதிரி அப்படின்னா அப்போ 100-200% ரிலையபிள் மிஷினரி இருக்கணும். ரிமோட்டில் இருந்துட்டு ஒரு மிஷினரி ஃபெயில் ஆகிட்டுனா அடுத்ததுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இமிடியேட்டாக நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி நோ இம்பேக்ட். அது வந்தேன், பட் இட் வில் பி மோர் ஈஸி தான். மீன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆஸ் அன் இன்ஜினியர், ஆஸ் அ நேவிகேட்டிங் ஆஃபீஸர், இட் வில் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ, வித் த ஹெல்ப் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். யூ கேன் ட்ரபிள் ஷூட் ஈஸிலி. இட் இஸ் ஹெல்பிங் அஸ் to சொல்லணும்னா to make our life comfortable on board ship. So no need to worry about AI's impact into the maritime industry in near future. இந்த கோர்ஸ் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன கோர்ஸ் எல்லாமே வந்து மெர்ச்சன்ட் நேவி ஷிப்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். இட் இஸ் நாட் டு ஆஃப்ஷோர் கோர்ஸ். ஆஃப்ஷோர் கோர்ஸ் பண்ணுறதுலாம் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கோர்ஸ். இது வந்து மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர் ஆகிறதுக்கு, மெர்ச்சன்ட் நேவி எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு, மெர்ச்சன்ட் நேவி க்ரூனா வில் ஜாயின் அஸ் அ trainee OS or trainee Viper. Then you will come up இந்த இன்ஜினில். நீங்கள் இன்ஜின் சைடு, டெக் சைடு, 2 சைடு இருக்குது. நீங்கள் இன்ஜின் சைடில் போனீங்கன்னா மோட்டர் மேன், ஃபிட்டர் அந்த மாதிரி வரலாம், பம்ப் மேன் அந்த மாதிரி வரலாம். டெக் சைடில் போனீங்கன்னா வைப்பர், தென் யூ பிகம் OS ஆர்டினரி சீமேன், அதுக்கப்புறம் தென் யூ பிகம் ஏ ஏபிள் சீமேன், தென் ஆஃப்டர் சடன் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் பிகம் த போசன். ஸோ போசன் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து டெக் சைடில் இருக்குது, க்ரூ சைடில் இருக்குது. இல்லை ஜாப் நல்ல சேலரி, ஜாப் செக்யூரிட்டி, அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் லைஃப், ஃப்ரீ விசா, யூ வில் கெட் ஃப்ரீ டைம் டு விசிட் மெனி கண்ட்ரீஸ். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் 2005-06 என்னோடய ஃபஸ்ட்டு ஷிப் ஸ்டார்ட் பண்ணேன். 2024 வரைக்கும் சேல் பண்ணேன். ஐ வென்ட் டு மெனி பிளேசஸ்.
வேறு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் யூ வில் நாட் கெட் அன் ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து இப்போ ஆஸ்திரேலியா போகிறோம், சைனா போகிறோம், யூஎஸ் போகிறோம், தென் வி கெட் அ ஷோர் லீவ், வெளியே போகலாம், பார்க்கலாம். ஸோ திஸ் ஃபெசிலிட்டி, திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூ வில் அஃப்கோர்ஸ். இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது அப்ராடில் போய் ஐடிலேயோ ஏதோ இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவீங்க. பட் யூ கோ ஹியர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, யூ கோ டு த டிஃப்ரெண்ட் லெவல், டிஃப்ரெண்ட் பிளேசஸ். Today you are in China, and after 10-15 days you are in Australia, in another 10-15 days you are in Japan, then you are in Singapore. So you see the different people, different cultures, different food. You can see the different, interact with different people. So you can compare it with our India, with other countries. So this facility you will not get into any other industry. அது ஒன்று இருக்குது. ஆமாம், விசா ஃப்ரீன்னு சொல்கிறத விட, பட் வி டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் எனி மணி. எல்லாமே கம்பெனி. ஸோ உங்களை வந்து இப்போ நீங்கள் சதீஷ் இங்கே இருக்கிறீங்க, உங்களை வந்து நான் அமெரிக்காவில் ஒரு ஷிப்பில் உங்களை நான் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி வில் ப்ரொவைட் எவ்ரி திங். உங்களுக்கு விசா அரேஞ்ச் பண்ணணும், ஏஜென்சி அரேஞ்ச் பண்ணணும், இமிக்ரேஷன் கிளேஸு, ஃப்ளைட் டிக்கெட்டு, உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இது எவ்ரி திங் தே வில் டூ அண்ட் தே வில் புட் யூ ஆன் போர்ட். ஆமாம், நீங்கள் போனதுக்கப்புறம் ஷிப்பில் உள்ள ஒருத்தனை தே வில் ரிலீவ். ஏன்னா எப்போவுமே ஷிப்பு வந்து அந்த போஸ்ட் சீஃப் இன்ஜினியர் இல்லாமல் ஷிப்பே சேல் ஆகாது, கேப்டன் இல்லாமல் ஷிப்பே சேல் ஆகாது. ஸோ அதில் லோயர் ரேங்க்கில் இட் இஸ் ஓகே, பட் இன் த ஹையர் ரேங்க்ஸ் இட் இஸ் மேண்டேட்ரி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மேரிடைம் இண்டஸ்ட்ரி, ப்ளீஸ் கம் டு அவர் காலேஜ். Our college is RL Institute of Nautical Sciences, located in Madurai, one of the reputed maritime institute since 1999. It's a very big campus and we have got a very good faculties. So those who want to know more about the college, you visit our website, that is www.rlins.edu.in, and you can contact those who cannot come to our college. நீங்கள் அந்த நம்பர்ஸில் you can contact to the admission team to what are the courses available and what is the course fee, what are the career growth, and what are the shipping companies you will you have onboard training facilities, இதெல்லாம் கொடுப்பாங்க. So I welcome to our college, and welcome to the maritime industry. So if any doubt, and we are into all social medias, we are into Twitter, we are in Instagram. Regularly you can see the updates about when we are starting the courses, and you can contact through the numbers.